குடும்பம் கட்டப்படாவிட்டால், ஒரு குடும்பம் என்ற அமைப்பு தேவனால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஒன்று. குடும்பம் என்கின்ற அந்த ஒரு பந்தத்தில் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். கணவன் மனைவி அவர்களோடு அவர்களுக்கு ஆண்டு கொடுக்கிற சந்ததிகள் இணைந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். குடும்பத்தை சின்னாபனப்படுத்துவதும் குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்படுவதும் கணவனுக்கும் மனைவிக்குமான புரிந்துணர்வு அற்றுப்போவதிலும் சாத்தான் மிக விருப்பமுள்ளவனாக இருக்கிறான். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே குடும்பம் கட்டப்படாவிட்டால். என்னெல்லாம் விபரீதங்கள் நடக்கிறது, குடும்பம் கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விதத்தில் பல ஆலோசனைகளை நாம் பெற்று வருகிறோம். நாம் நடுவில் கணத்திற்குரிய போதகர் ராஜன் எட்வர்ட் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர்கள் பல கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார்கள். சந்தோஷமா இருங்க. உங்களுடைய குழப்பங்களுக்கு சரியான பதில் இந்த நிகழ்ச்சி மூலம் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. உங்களுடைய ஆலோசனைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேகர் கேட்டு மகிழ்கிறார்கள். இன்னும் சிலர் வாழ்க்கையில இம்மீடியட்டா உங்களுடைய ஆலோசனைகளை ப்ராக்டிஸ் பண்ண துவங்கி இருக்கிறாங்கன்னு நம்புறேன். இன்றைக்கு பாஸ்டர், கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கையை சரியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு சில பிள்ளைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பிறந்து விடுகின்றன. 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ. ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் மனம் ஒருமித்து விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கலி, ஸ்பிரிச்சுவலி உள்ள பாதிப்புகள் எப்படி இருக்கும்? பட் அதாவது நோக்கம் வந்து அவங்க அந்த டிவோர்ஸ்ன்ற இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி போனால் உளவியல் ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இந்த இவங்களுடைய சந்ததிகள், அந்த பிள்ளைகள், இவங்களுடைய உறவுகள், இவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளோட லைஃப்பில் நடக்கிற பாதிப்புகளை நாம் கொஞ்சம் அலச வேண்டியிருக்குது. அதே சமயத்தில் அந்த தவறான முடிவை அங்கே எடுத்துடக்கூடாதுன்றதையும் நம்ம சொல்ல விரும்புகிறோம். பட் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விவரங்களை, சாதக பாதங்களை உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அதாவது கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கோபக்காரன் தண்ணியே கடிச்சு கடுசப்படுத்திக்கிறான். கோபம் உள்ளவனோட சேராதன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ அதை பழகிக்குவ, சேராத அப்படின்ட்டு. இப்போ இந்த விவாகரத்து என்பது பல விதங்களிலே உருவானால் கூட அதுக்கு முக்கியமான காரியம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கோபன்ற ஒரு ரொம்ப மிக முக்கியமானது. இந்த பிள்ளைய பெற்றோர் போதிக்கிற போதனைகளை அவங்க கேட்டு நடக்கிறத விட பெற்றோருடைய வாழ்க்கை முறையை தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க. வாழ்க்கை நெறிகளை கடைப்பிடிப்பாங்க. பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு தகப்பனுக்கு மகன் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு ஒரு ஒடுங்கி போன ஒரு பிளேட்டை எடுத்து அதில் சோறு போட்டு, கஞ்சி மாதிரி சோறு போட்டு கொண்டு வச்சுவாடா தாத்தாக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் வச்சுட்டு வந்துட்டான். தாத்தாவும் செத்து போயிட்டார். அந்த பையன் அந்த பிளேட்டை கொண்டு ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சான். அப்போ அவங்க அப்பா கேட்டால், இதுடா தாத்தா தான் செத்து போயிட்டாருடா, அதுக்கு தூக்கி வச்சுருக்க. இல்லைப்பா, நீங்கள் பெருசாகும் போது உங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னான். அது நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். அதே போல தான் பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை ரொம்ப 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 கவனமாக கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டீச்சர் கற்றுக் கொடுப்பதை விட, அவங்களுக்கு டியூஷனில் அவங்க கற்றுக் கொடுப்பதை விட வாழ்க்கையில் பெற்றோருடைய வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை பிற்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டாம். நான் எப்படி வாழ்கிறேனோ அதை வச்சு நான் சொல்லிடலாம். என்ன சொல்கிறீங்க? நிச்சயமா. அது தீர்க்க தரிசனம். நம்ம சொல்லி என் பிள்ளை இப்படியெல்லாம் வாழ்வான் அப்படின்னு நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் எப்படி வாழ்கிறனோ அப்படி நிச்சயமாக என் பிள்ளை வாழ்வான்றதை நான் புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அது பிள்ளை அந்த அளவுக்கு பெற்றோரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறாங்க. பெற்றோர் பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள், பெற்றோர் பிள்ளைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துருச்சு, இல்லாட்டி சின்ன ஒரு அடிபட்டுச்சு, பதறி போயிடுறாங்க. பதறி ஓடி போக, டாக்டர்கிட்ட போக, அங்கே ஓட இங்கே ஓட, அம்மா அழுகிறாங்க, அப்பா அழுகிறாங்க.
டாக்டர் தையல் போடணுன்றீங்களா? ஆமாம் போட்டே ஆகணும். ஐயோ தாங்கவே முடியாது டாக்டர், நான் அழுகிறாங்க. ஆனால் அதே பெற்றோர் விவாகரத்து செய்யும் அளவுக்கு அவங்களோட கோபமும் அவங்களோட துணிவு வந்து அந்த வரும்பொழுது தங்கள் பிள்ளைகளை பற்றி நினச்சே பார்க்குறதில்ல. இந்த பிள்ளைகள் இவங்க 2 பேருக்கும் உண்டான விவாகரத்துக்கு உண்டான அந்த கசப்புகளை கவனமாக கவனித்து அந்த பிள்ளை ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ போகிறாங்க. தாப்ப பிள்ளையை பார்த்து சொல்லுவான், இப்படி சொல்லுவான், டேய் நான் கஷ்டப்படுறது உனக்காக தான்டா, நான் பாடுபடுறது உனக்காக தான்டா, நான் சேர்த்து வைக்கிறது உனக்காக தான்டா, எல்லாமே உனக்காக தான்டா, அப்போ நீ ஜாக்கிரதையாக நடக்க வேண்டாமா? இப்படியெல்லாம் சேர்த்து வச்சு பணத்தை உருவாக்கி வைக்கிறத விட நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல பிள்ளைகளை, நல்ல தலைவர்களை, நல்ல தேசத்திற்கு ஆசீர்வாதங்களை உருவாக்கிறது. ஆனால் பெற்றோர் தங்களுடைய கோபத்தினாலும் அல்லது சின்ன சின்ன அற்பமான காரியங்களாலும் பிள்ளைகளை பற்றி கவலையே படாமல், நான் சொல்கிறேன், அந்த நிமிஷத்தில் மாத்திரம் எப்படி அந்த பிள்ளைகளை மேலே அந்த கவலை இல்லாமல் போயிடுதுன்னு புரியல நமக்கு. அப்போ என்ன காரணம்? அவ்வளோ கோபம். பிள்ளைகளை பற்றி கவலைப்பட முடியாத அளவுக்கு கோபம் வந்து பிரிந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அது வரும் பொழுது காலத்தில் யோசித்து பார்க்கணும் அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு. அநேக பிள்ளைகள் பெற்றோர் விதமாய் விவாகரத்து செய்து சரியாக பெற்றோரால் பராமரிக்க முடியாததினாலே தெருவில் வந்து நின்ற காரியங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கேன் நான். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே எங்களை கைவிட்டாங்க, வேறு வழியே இல்லாமல் நாங்கள் திருட ஆரம்பித்தோம், வேறு வழியே இல்லாமல் பசிக்காக பிச்சை எடுக்க ஆரம்பித்தோம். இப்படியெல்லாம் பயங்கரமான காரியங்களை கேட்டு உள்ளே உடைஞ்சு போன சூழ்நிலையெல்லாம் உண்டு. அதற்கு காரணம் பின்விளைவுகள் என்ன? விவாகரத்து பண்ணுறது முடிஞ்சு போச்சு, கோர்ட்டில் போக வேண்டியது, அட்வொகேட்டு கொஞ்சம் காசு முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பிள்ளையுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறதுக்கு தோண முடியாத அளவுக்கு கோபம் நமக்கு தலை மேலே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கோபம் நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் கோபம் தணிஞ்சு போயிட்டோம் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிற கோபம் உனக்கு வராமல் இருக்குது, அது கட்டாயம் வருவது, ஆனால் அது தணிஞ்சு போகிற கோபமாக இருக்கணும். கோபம் வராமல் இருக்காது. ஏன்னா நல்ல காரியங்களை பிள்ளைய கண்டித்து வளர்த்தணும்னா கோபம் வரணும். ஆனால் அந்த கோபத்துக்குள் ஒரு நன்மை இருக்கும். ஒரு டீச்சர் ஒரு பிள்ளை மேலே கோபப்பட்டு தான் ஆகணும், அந்த கோபத்திற்குள் ஒரு நன்மை இருக்குது. ஒரு சீனியர் ஆஃபீஸர் சபார்டினேட் மேலே கோபப்பட்டு தான் ஆகணும், அது ஒரு நன்மை இருக்குது. ஆனால் நீயா நானா என்ற பெருசு அதில் வர கோபம் நம்மையும் பாதிச்சு, நம்முடைய பிள்ளைகளையும் பாதிச்சு, நம்முடைய எதிர்காலத்தையும் பாதிச்சு. இது அவசியம்தானா? இப்படி அந்த அளவுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க, ஆனால் இந்த காரியத்தை யோசித்தே பார்க்க மாட்டாங்க. அதனால் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து கோபப்படுவது பெருசல்ல. ஆண்டவர் சமூகத்தில் கோபப்படும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் போய் அமர்ந்து மிஞ்சும் கோபத்தை அடக்குவார்னு வசனம் இருக்கு. மிஞ்சு கோபம், நம்ம கோபம் தேவனை மகிமைப்படுத்தும். மிஞ்சு கோபத்தை அடக்குவார். பார்வோனுடைய கோபம் தேவனை மகிமைப்படுத்துச்சு. கர்த்தர் பலத்த அற்புதம் செய்து தேவன் யாருக்கு ஜனங்க அறிந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து போய் செங்கடலுக்கு போயிட்டான். மிஞ்சும் கோபம். இவ்வளோ ஆண்டவர் செய்கிறாரு. அப்போ இந்த தேவன் எவ்வளோ மகத்துவமானவர். பக்கத்தில் நெருங்க முடியாதபடி அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் இருக்குது. இதை கண்ணால் பார்த்து அதுக்கு மேலே கோபம். அதை தாண்டி அவங்கள பின் தொடர்ந்து போனான். தேவன் வந்து அதை முடிச்சு வச்சிட்டார். அவை அளவுக்கு மீறி கோபம் நம்மளை அழிக்குமே ஒழிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டாடுறாங்க. அதனால் இந்த விவாகரத்தினால நம்ம வாழ்க்கை அழிவு, பிள்ளையுடைய வாழ்க்கையில் அழிவு, இதெல்லாம் இருக்கிறத விட ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து அதை விட்டு விலகி வரதான் நல்லது. பெற்றோர்கள் போடக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் பார்க்குற பிள்ளைங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய வித்தியாசமான வாழ்க்கை தடத்தில் பிரயாணம் செய்ய துவங்க சமுதாயத்தில் தீயவர்களாய் மாறிடுவாங்க. பொதுவாக மேலை நாடுகளில் வந்து இந்த மாதிரி டிவோர்ஸஸ் அதிகமாக நடக்குது.
நடக்கும்போது பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகள் இருந்தால் ஆளுக்கு ஒரு பிள்ளைகளை வச்சுக்கிறது இருக்கிறாங்க. சில நேரங்களில் பேரண்ட் தாய்கிட்ட பிள்ளைகளை விட்டுடுறாங்க. வீக்கெண்டில் வந்து தகப்பன் வந்து பார்க்கலாம், கூட இருக்கலாம், கூட்டிகிட்டு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பாஸ்? அது எந்த மாதிரி பின்விளைவில் ஏற்படுத்தும் பிள்ளைகளுக்கு? டிவோர்ஸ் ஆகிடுது. அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தாய்கிட்ட அந்த பிள்ளை இருக்கும் பொழுது தாய் தகப்பனை பற்றி மோசமானதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். ஓகே ஓகே. தகப்பட்ட பிள்ளை இருக்கும் பொழுது தாயை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. தகப்பன் தாயை குறித்த மோசமானதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களோட மைண்டு ஃபுல்லாக கரப்ட் ஆகிடும்ல. ஃபுல்லாக அவங்களோட மைண்ட் வந்து 2 பேர்த்தையுமே முப்பை ஆகிடும். 2 பக்கமே அவங்க 2 பேர் கரப்ட் ஆகிடுவாங்க. அந்த பிள்ளைய நல்ல நம்பகத்தன்மை போயிடும் இல்லையா? குடும்பன்றதோட அந்த மேன்மையே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது இப்போ இதனால வந்து இது சரியாகுதுன்னு நான் சொல்ல வரல, அது அழிஞ்சிக்கிட்டே வருது, இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைங்க, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைங்க, தெய்வத்துக்காக எதையுமே தியாகம் செய்வேன்ற பிள்ளைங்க இதுலேயும் தியாகம் செய்யணும். இந்த விஷயத்தில் தியாகம் செய்யும். இந்த விஷயம் தியாகம் செய்யும். அது அதனுடைய ஆபத்தை பெற்றோர்கள் உணர்றதில்லை. பிள்ளைகளுடைய லைஃப் அந்த மாதிரி இருக்குமே, ஃபியூச்சர் அவ்வளோ கோபம். அப்படி உனக்காகத்தானே சொல்கிறவங்க அது பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துடணும், வாழ படிக்கணும். பட் அதை செய்கிறது இல்லைன்னு தான். அந்த மாதிரி நிலையில் ஒருவேளை நேயர்கள் சிலர் பார்த்துட்டு இருக்கலாம், எல்லாரும் இல்லை, சிலர் பார்த்துட்டு இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, எல்லாரும் இல்லை சிலர், அல்லது சிலர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க உண்ணாமல் தின்னாமல் உனக்காக சேர்த்து வைக்கிறதா, பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, வீடு கட்டுறீங்க, கார் வாங்குறீங்க, நிறைய தங்கத்தை சேர்த்து வைக்கிறீங்க, ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு அந்த பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணுறீங்க. கொஞ்சம் மறுபடியும் யோசித்து பாருங்கள். காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை பிள்ளை தான் அனுபவிக்க போகுது. காலமெல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்த நகையும் பொண்ணையும் பிள்ளைய தான் அனுபவிக்க போகிறாங்க. காலமெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு கட்ட வீடு நிலங்களை அந்த பிள்ளை தான் அனுபவிக்க போகிறாங்க. அந்த பிள்ளைக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுறவங்க, நீங்கள் தியாகம் பண்ணி ஒரு குடும்பமாக வாழ்ந்து அந்த பிள்ளைகள் உங்களோட அணைச்சி உங்களோட அன்பையும் உங்கள் தியாகத்தையும் அந்த பிள்ளைகள் பார்த்து வரும் காலங்களிலே பல ஆயிரங்கள், பல லட்சங்கள், பல கோடிகள் ஆசீர்வாதமாய் மாறுகிற தியாகிகளாய் மாறுவார்கள். அவங்க யாருக்கு தெரியும்? உங்கள் தியாகத்தை பார்க்கிற அவர்கள், நமக்காக அப்பா அம்மா தியாகம் பண்ணாங்க, நமக்காக இந்த பாடுகளை சகிச்சாங்க என்று சொல்லி இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு தியாகிகளாக மாறுவார்கள், சமுதாயத்துக்கு தியாகிகளாக மாறுவார்கள், தேசத்துக்கு தியாகிகளாய் மாறலாம். அவை ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்து எவ்வளோ கோபம் இருந்தாலும், எவ்வளோ மனஸ்தாபம் இருந்தாலும், எவ்வளோ கசப்பு இருந்தாலும் ஆண்டவருக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் அதை விட்டு கொடுக்குறேன், விட்டு கொடுங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுங்க. தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் துணையாக இருப்பார். சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழகான வார்த்தை. நிச்சயமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வளமுள்ளதாக இந்த ஆலோசனை மாற்றும். நேயர்களே, குடும்பம் கட்டப்படாவிட்டால் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக டிவோர்ஸ் அல்லது குடும்பத்தினுடைய பிரிவினை என்று வருகிற போது பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகளுடைய ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை கட்டி எழுப்பணும். அதை குறித்து அன்பு போதகர் நம்மோடு பேசினாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் கூட மற்றொரு சிறப்பான கேள்வியை போதரிடத்தில் கேட்டு சரியான பதிலை பெற போகிறோம். இந்த நிகழ்ச்சி தவற விட்டுறாதீங்க, தொடர்ந்து பாருங்க. உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம்.